ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காய போண்டா தான். வெங்காயம் போண்டாவுக்கு நீங்கள் வந்து வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி வந்து சாப் பண்ணி வச்சுட்டு இன்னொரு ப்ரௌலுக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு அதை வந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு அதுக்கடுத்து இஞ்சி வந்து நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம், இல்லை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்க்கணும். இஞ்சி துருவிக்கலாம், இல்லை குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க. ஸோ அதை வந்து ரெண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வந்து சேர்த்துட்டு அதை ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சிருங்க. நல்லா பிசையணும். நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நீங்கள் அடுத்து வந்து கடலை மாவு வந்து நான் அளவோடு சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் கடலை மாவு சேர்த்துட்டு இது மூணுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இஞ்சி எதுக்கு சேர்க்குறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு டேஸ்ட்டுக்கு. இஞ்சி வந்து எதுக்கு சேர்க்கணும், அது ஒரு டேஸ்ட்டுக்கு சேர்க்குறோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை தவிர்க்காமல் சேர்த்துக்கோங்க இஞ்சியை. ஸோ இது ரெண்டும் நல்லா கடலை மாவு, இது இஞ்சி வெங்காயம் மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும் ரெண்டும். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம வந்து நிறைய தூள் போட போகிறோம். என்ன தூள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து நான் காஷ்மீரி தூள் போட்டிருக்கேன். காஷ்மீரி தூள் வந்து எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா கலருக்காக தான் சேர்க்குறோம் காஷ்மீரி தூள். ஸோ நீங்கள் வந்து காஷ்மீரி தூள் சேர்த்துருங்க. அதுக்கடுத்து வந்து மஞ்சத்தூள் வந்து அதுவும் கலருக்காக தான் சேர்க்குறோம். அதனால் நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா இதுவுமே நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு பிசைஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து இது இப்படி மாவாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை நம்ம தண்ணியை வந்து ஊற்றி நல்லா பிசையணும். இந்த தண்ணிக்கு வந்து நீங்கள் கணக்கே இல்லை, அது வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி வரணும். அதுக்கு அப்படி தான் இது வந்து எதுக்கு தண்ணி சேர்க்குறோன்னா, அது வந்து நம்ம பொரிக்கும் போது அது பிரியாமல் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தண்ணி சேர்க்குறோம். நீங்கள் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தண்ணியும் வந்து அளவாக தான் எடுக்கணும் கிடையாது. இது வந்து நீங்கள் கொஞ்சோண்டு ஊற்றிட்டு அதுக்கடுத்து நல்லா பிசைஞ்சு அதுக்கடுத்து ஊற்றிக்கோங்க. சரியா? அதுக்கடுத்து நீங்கள் ஊற்றிட்டு நல்லா போட்டுக்கோங்க. இது வந்து அளவாக தான் ஊற்றணும் அப்படின்னு எதுவும் கிடையாது. சரிங்களா? அதை ஊற்றிட்டு அப்படியே நல்லா பிசையணும். வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட் நான் ஊற்றும் போது எனக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி தெரியல எனக்கு. அதனால் நான் திருப்பியும் கொஞ்சம் ஊற்றி பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நல்லா ஆக்கிக்கோங்க பேஸ்ட் மாதிரி. அதுக்கடுத்து நீங்கள் வந்து எண்ணெயில் பொரிக்க போட்டுடலாம். ஸோ வந்து சூடான எண்ணெயில் வந்து இதை பொரிக்க போடணும். ஸோ சூடான எண்ணெயில் நான் வந்து அந்த பேஸ்ட்டு செஞ்சு வச்சுருந்தேன் இல்லையா, அந்த கலவை அதை எடுத்து நல்லா போட்டு குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க. குட்டி குட்டியாக போட்டு ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கடுத்து திருப்பிடுங்க. கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் கழிச்சு வந்து திருப்பிட்டீங்க அப்படின்னா பின்னாடி நல்லா இருக்கும். அதுக்கடுத்து இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வந்து இப்படி போட்டுட்டு அதுக்கடுத்து நீங்கள் நல்லா வந்து உள்ளே வந்து நல்லா கிண்டிட்டு அதுக்கடுத்து நீங்கள் போட்டுட்டு இதை மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லா வந்து இப்போ வந்து நம்ம கிண்டிட்டோம், ஏன்னா ஒட்டாது இல்லை அடியில். அதனால் வந்து நல்லா அதை பொரிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நடுவில் வந்து கருவேப்பிலையை வந்து போட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா பொரிச்சிட்டிங்கன்னா ஒரு ஃப்ளேவராக இருக்கும். ஸோ சாப்பிடும்போது அதோட சேர்த்து தான் சாப்பிடணும். நீங்கள் அதோடு சேர்த்து சாப்பிடும்போது ஒரு ஃப்ளேவராக இருக்கும். அதனால தான் நான் கருவேப்பிலை சேர்த்துக்கேன். நீங்கள் கருவேப்பிலை வேணாங்கிறவங்க சேர்க்க வேண்டாம். ஓகேவா? இதை வந்து அதுக்கடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாமா? இந்த மாதிரி பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதுக்கடுத்து இந்த கருவேப்பிலையோட வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லா இருந்துச்சுன்னா வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள்.